நம்முடைய வாழ்வியல் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த சந்தேகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். இந்த சந்தேகம் அப்படிங்கிறது அம்மா தன்னுடைய குழந்தையை பார்த்து கேட்பாங்க, படித்து விட்டாயா? படித்து விட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். பொய் சொல்றானோங்கிற ஒரு சந்தேகம் இந்த அம்மாவுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் ஒரு தாத்தாவாகட்டும் ஒரு அப்பாவாகட்டும் எல்லோருமே தன்னுடைய சந்தேக கண்களாலேயே அவர்களை பார்க்கிறார்கள். இந்த சந்தேகம் அப்படிங்கிறது பகவானிடத்துல போய் சேருது. இந்த சந்தேகத்தினால் என்ன நடக்கிறது? நீங்க போய் ஒரு இறைவனிடத்திலே ஒரு பிரார்த்தனையை வைக்கிறீர்கள். இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையோடு பிரார்த்தனை வைத்து நீங்கள் உறுதியாக இது நடக்கும் என்று நினைத்தால் மட்டுமே அது நடக்கும். என்ன சொல்லுவான்னா, போனேன், பெருமாள்கிட்ட சொல்லிட்டேன், ஆப்ரேஷன் நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு. டாக்டர் கையில் தான் இருக்கு. அதான் பெருமாள்கிட்ட சொல்லிட்டு இல்லை, பெருமாளே என்னுடைய தந்தையினுடைய மருத்துவம் நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாய். அப்ப என்ன சொல்லணும்? நான் பெருமாள்கிட்ட சொல்லிட்டேன், எல்லாம் நல்ல விதமா நடக்கும். சார் நீங்க போங்க சார், பெருமாள் உங்க கூட வந்து உங்களுக்கு இந்த மருத்துவ சிகிச்சையை நல்ல விதமாக செய்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வேண்டும். அதனால இவன் என்ன சொல்றான், நான் பெருமாள்கிட்ட சொல்லிட்டேன், ஆனாலும் மருத்துவருடைய கையில் தான் இது இருக்கிறது அப்படின்னு சொல்ற பொழுது இவனுடைய சந்தேகம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துருது. நம்ம அப்பா பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா? இவருக்கு ஆயுர்பாகம் நீண்டு இருக்குமா இருக்காதா? அது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் அப்படிங்கிறது வந்துருது. ரெண்டாவது, இந்த கோயிலுக்கு போயிட்டு நான் பிழைத்தால் உனக்கு நான் இதை செய்கிறேன், எங்க அப்பா பிழைச்சிட்டாருன்னா நான் உனக்கு அபிஷேகம் பண்றேன், அப்ப பிழைக்கலன்னா பண்ண மாட்டியா? அந்த மாதிரியும் வேண்டிக் கொள்ளக்கூடாது. பகவானே எனக்கு இது நடக்க வேண்டும், உன்னால் தான் இது முடியும், நீ நினைத்தால் மட்டுமே என்னுடைய தந்தையை பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னு பகவானிடத்தினுடைய பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் பெருமாளுடைய பாதத்தை பற்றி கொள்ளுகிறானோ அவன் மட்டுமே வெற்றி அடைகிறான். பெருமாள்கிட்ட போய் நான் இந்த பேரம் பேசுறது இருக்கு பார்த்தீங்களா, அதில் கண்டிப்பாக இவர்களுக்கு வெற்றி என்பது கிடைக்காது. இன்றைக்கும் திருப்பதி பெருமாள் இடத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பா வச்சிருப்பாங்க. பெருமாளுக்கு கரெக்டா அந்த வருஷம் அந்த ஷேரை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துருவாங்க. அவர் பார்த்துக்கிறாருப்பா, இது அவருடைய கம்பெனி, என் கம்பெனி கிடையாது. இது நிறைய பேர் சொல்லுவதை நான் கேட்டு இருக்கிறேன். சுவாமி, இது பெருமாளுடைய கம்பெனி, திருப்பதின்னு பேரே வச்சிருக்கிறேன், அவருக்கு ஒரு ஷேர் வருஷம் நான் கொண்டு போய் கொடுத்துருவேன், எல்லாம் நல்ல விதமா நடக்கும். இந்த சந்தேகம் அப்படிங்கிறது வரவே கூடாதுன்னு கிருஷ்ணன் சொல்றார். எவன் ஒருவனுக்கு சந்தேகம் வருகிறதோ இந்த உலகத்தில் அவன் ஜீவிப்பதற்கு தகுதியானவன் இல்லை. இதை வள்ளுவ பெருந்தகையும் சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, சந்தேகம் என்கின்ற கண்ணோடு நீங்கள் யாரை பார்த்தாலும், அது மகனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், தாயாகவும் இருக்கலாம், கடவுளையே நீ சந்தேகத்தோடு பார்த்தால் இந்த சந்தேக கண் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் புற்றீசல் மாறி அதை தோண்டி 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 அது உங்களை அடித்து விடும். அதுக்கு தான் கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த பூலோகத்தில் ஜீவிப்பதற்கு தகுதியற்றவன் அல்ல. சந்தேகம் என்பது உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடாது. ஏன்னா பெருமாள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டோம் என்றால் அது நடந்துவிடும். இன்று இல்லை என்றாலும் அது நடக்கும்.
என்றைக்கு எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அன்றைக்கு எனக்கு அதை கொடுத்து விடுவார். ஏன்னா நான் பெருமாள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், என்னுடைய குலதெய்வத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறேன், என் குலதெய்வம் என்னை காப்பாற்றும், நான் நல்ல விதமா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை முதலில் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைய முடியும். நம்பிக்கை என்பது மிக முக்கியமானது. அந்த நம்பிக்கையினுடைய விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம இறைவனிடத்தில் வைப்பது மட்டுமல்ல, நம் உறவினிடத்தில் வைப்பது எல்லாமே நம்பிக்கை தான். நம்பிக்கையோடு வாழ்ந்தால் மட்டுமே நாம் வெற்றி அடைய முடியும். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.